இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் சில சான்ஸ்கிரிட் அந்த பேர்களை பார்ப்போம். சங்கீதம், சங்கீதம்னா சம்பாதிக்கிறது, சம்பாதிச்சது. நம்ம சம்பளம் வாங்குறோம் இல்லையா, அதுதான் சங்கீதம். ஆகாமின்னா இப்போ வரப்போகிறது, ஃப்யூச்சர். ஆகாமி இனிமேல் நடக்க வரப்போகிறது, இனிமேல் நடக்க போகிறது. ப்ரா பராரப்தம், பராரப்தம்னா பிராப்தம்னா கொடுத்து வச்சிருக்கிறது, பராரப்தம்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது, ப்ரெசண்ட். நிக்கிரகம்னா தண்டித்தல், நிக்கிரகம்னா தண்டித்தல். அனுக்கிரகம்னா அரவணைத்தல், அனுக்கிரகம்னா ஆதரவளிக்கிறது, அரவணைத்தல். மதம், மதம்னா நம்ம சொல்கிற மதம்ன்றது வேற, இவங்க சொல்கிறதுக்கு மதம்ன்றதுக்கு சான்ஸ்கிரிட்டில் அர்த்தமே வேற. முடிவு, எண்ணம், நீங்கள் மனசில் நினைக்கிறது தான் மதம். முடிவு, அதனோட முடிவு தான் மதம். கிருதம் கிருத்தியர்கள், கிருதம் கிருத்தியர்கள்னா பிறந்த கடமை அனைத்தையும் முடித்தவர்கள். பிறந்த கடமையை முடிச்சுட்டு மேலே போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு பேர் கிருதம் கிருத்தியர்கள்னு பேர். அதாவது இந்த டெத்தை இன்றைக்கோ நாளைக்கு ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கிருதம் கிருத்தியர்கள். ஏன்னா அவங்க கடமை, பிறந்த கடமை முடிஞ்சு போச்சு, அதுக்காக. அதே மாதிரி விராகம்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, விராகம். வைராக்கியம்னா, வைராக்கியம்ன்றது நம்ம சொல்கிற வைராக்கியம் வேற. சான்ஸ்கிரிட்டில் வைராக்கியன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, எந்த எண்ணம் நம்ம உடம்புல, எந்த எண்ணம் நம்ம நினைவை பகவான்கிட்ட இருந்து மறக்க செய்தோ அந்த எண்ணத்திலே பகவானை காட்டுறது. அதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாயிடுத்து, நம்ம பகவானை நினைக்கிறோன்னு இவங்க மனசில். ஐயோ, நம்ம இப்போ ஒரு கையில் ஒரு பொருள் வச்சுருக்கோம், கையில் ஒரு பொருள் வச்சுருக்கோம், அந்த பொருளுக்கு விழாமல் கையில் பத்திரமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம பகவான் நினைக்கிறேன், அந்த பொருள் பத்திரமா விழுன்னு விழாமல் இருக்கணும்னு பார்த்துருக்கோம். அந்த விழாமல் இருக்கிற செயல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே பகவானை நினைக்கிறது, அதுலேயே பகவானை நினைக்கிறது. அதுதான் பகவானே விழாமல் இருக்கணுமே, பகவானே இந்த பொருள் இது, பகவானே இதை விழாமல் பார்த்து காப்பாற்று. எதை உங்களுக்கு பகவானோட எண்ணத்தை உங்களுக்கு மறைக்க செய்யறதே இந்த பொருள் கீழே விழாமல் இருக்கணுன்றது தான். ஆனால் அதையே நீங்கள் பகவான் நினைக்கிறதுக்கு ஒரு கருவியாக உபயோகப்படுத்திருக்கீங்க இல்லையா, அதுதான். இது ரொம்ப சாதாரணம், நிறைய பேர் சொல்கிறாங்க, அதுதான் வைராக்கியன்றது. கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், கோவில் சன்னதி மூடிடுறான். நீங்கள் கோயிலில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது, பஸ்ஸில் போகிறீங்க, கோவிலுக்கு போகிறீங்க, ஐயோ சன்னதி மூட போகிறாங்க, மூட போகிறாங்க நினைப்பீங்க. ஆனால் நல்ல பக்தர் என்ன வேணும்பா, பெருமாளே சன்னதியை மூடிட போகிறாங்க, நான் போகணும், பார்க்கணும், உன்னை பார்க்கறதுக்கு நான் வரேன், சன்னதியை மூடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். என்ன அந்த மூடக்கூடாதுன்ற எண்ணத்திலேயே பகவானை கொண்டு வருவோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி சொல்லலாம். நீங்கள் காரியங்களே பண்ணும்போது, சாதாரணமாக உங்கள் காரியங்களுக்கு போகும்போது, ஆஃபீஸுக்கு போகும்போது லேட் ஆகிட்டு, பெருமாளே இப்போ டைம் ஆகிடக்கூடாது, சீக்கிரம் வந்துட்டு ட்ரெயின் வரணும், சீக்கிரம் ட்ரெயினை பிடிச்சிடணும், ஸ்டேஷனில் நிற்கிறோம், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஆஃபீஸ் டைமு, சீக்கிரம் ட்ரெயின் வரணும் பெருமாளே. இன்னைக்கு உங்களுக்கு ட்ரெயின் சீக்கிரம் வரணுன்றது தான் எண்ணம், ஆனால் அதுலேயே பெருமாளை கொண்டு வருது, தெய்வத்தை அங்கேயே கொண்டு வருது. முருகா சீக்கிரம் வரணும், எனக்கு சீக்கிரம் ட்ரெயின் வரணும், முருகா சீக்கிரம் வரணும். அந்த இடத்துல முருகத்தை நினைக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் வைராக்கியம் பேர். எந்த பொருள், எந்த காரியம் நம்ம தெய்வ சிந்தனையிலிருந்து நடத்துதோ அந்த காரியத்தையே தெய்வ சிந்தனை, அந்த காரியத்துக்கே தெய்வத்தை சிந்திக்கிறது, தெய்வ சிந்தனை அந்த காரியத்திலே தெய்வ சிந்தனையை கொண்டு வருது. அதுதான். அது பார்த்தீங்கன்னா உளுந்து இருக்கு பார்த்தீங்கன்னா, உளுந்துக்கு மாஷம்னு பேர். மாஷம்னா உளுந்து, முக்தம்னா பயிறு, பச்சை பயிறு முக்தம், திலம்னா எள், திலம்னா தில்லுன்னு ஹிந்தியில் தில், சான்ஸ்கிரிட்ல திலம், திலம்னா எள். கஷ்ணகம்னா கடலை, கஷ்ணகம்னா அந்த மூக்குகளில் இருக்கு இல்லையா, நம்ம பண்ணுறமே சுண்டலுக்கு போடுறோமே, அது கஷ்ணகம். கோதுமைக்கு கோதுமா பேர், கோதுமா சான்ஸ்கிரிட். கோதுமைன்றது ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் வேர்டு தான். கோதுமான்றது சான்ஸ்கிரிட் வேர்டு தானியத்துக்கு. அது நவதானியத்தில் கோதுமான்னு இருக்கும், அது சான்ஸ்கிரிட்டில். கோதுமைன்றது ஆக்சுவலாக ஹிந்தி. தமிழில் நம்ம அதை அப்படியே கோதுமைன்னு எடுத்துன்னு இருக்கோம், ஹிந்தி வேர்டு தான் கோதுமை. அரிசிக்கு தண்டூலம்னு பேர், தண்டூலம்னா அரிசி. அவளுக்கு பருதுகம், பருதுகம்னா அவல், பருதுகம்னா அவல். நெய்க்கு ஆஜ்யம்னு பேர். நீங்கள் ஹோமங்கள்லாம் வளர்க்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஆஜ்யம் சமர்ப்பயாமின்னுவாங்க, நெய் சமர்ப்பணம் பண்ணுறது. பருப்பு பாயசத்துக்கு குடபாயசம்னு பேர். அதே மாதிரி பால் பாயசத்துக்கு கட்சீரம்னு பேர். சுக்கு வெல்லம் தண்ணி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பானகம்னு பேர். சுக்கு வெள்ள தண்ணிக்கு பானகம்னு பேர், சுக்கு வெள்ள தண்ணிக்கு பானகம்னு பேர். வெண்ணெய்க்கு நவநீதம்னு பேர், வெண்ணெய்க்கு நவநீதம்.
கல்கண்டு இருக்கு பார்த்தீங்களா, கல்கண்டுக்கு ரசகண்டாளின்னு பேர். கல்கண்டுக்கு மல்லிகைப்பூக்கு மல்லிகா புஷ்பம். அதே மாதிரி செவ்வந்தி பூவுக்கு பார்த்தீங்கன்னா ஜவந்தி புஷ்பம்னு ஒன்று. செவ்வந்தி பூன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், சான்ஸ்கிரிட்டில் ஜவந்தி புஷ்பம். தாமரை பூவுக்கு வந்து பத்ம புஷ்பம்னு பேர். அருகம்புலுக்கு வந்து துர்வாயுக்மம்னு பேர். தூர்வாயுக்மம்னா அருகம்புல். வன்னி பத்திரம்னா வன்னி இலை. வில்வ இலைக்கு பில்வபத்திரம்னு பேர். பில்வபத்திரம். வில்வ இலைக்கு பில்வபத்திரம்னு பேர். துளசிக்கு வந்து துளசி பத்திரம், துளசி தளம் ரெண்டும் உண்டு. ஊதுவத்தி சாம்பிராணிக்கு தூபம், அது நம்மளுக்கு தெரியும். இது இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.